எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் எதுவும் கொடுக்கல. இது இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி 26/12/2025 மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸை பொறுத்தவரையும் நம்ம 24 எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்தவரையும் ஸ்பாட் வந்து 26,142, ஃபியூச்சர் வந்து 27,124, ப்ரீமியமாக ஒரு 22 ரூபா தான் இருக்குது கையில் இப்போ. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிசிஆர் பார்த்திங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. அதே மாதிரி விக்ஸ் வந்து 9லேயே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் பாயிண்ட் வந்து 26,150 இருக்குது. ஐவியை பொறுத்தவரை 12.78 இருக்குது. இதுதான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இப்போது ஓஏ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 26,000 வந்து புட்டு வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்காங்க. அதேமாதிரி 26,200 வந்து 1,38,00,000 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏரியா. ஸோ 26க்கும் 26,200க்கும் நடுவில் நடக்க போகிறது தான் இன்றைக்கி இது. ஸோ 150 மேக்ஸ் பெயினாக வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றுமே இப்படியுமே ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகிறாங்கன்னு. அதேமாதிரி நிஃப்டியோட ரேஞ்சுன்னு ஒன்று பார்த்திங்கன்னா 26,164, 26,153, 26,120, 26,130. ஸோ அப்போ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ரேஞ்செல்லாம் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி பாருங்கள் எப்படி போகுதுன்னு. அதேமாதிரி 26,150 காலை தான் இன்றைக்கி எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மார்க்கெட்டு மூவ் ஆகணும், அது 93.45 காசில் இருக்குது. ஸோ 90 ரூபா 10 காசு, 80 ரூபா 80 காசு, 96 75 100 10 115 15 104 71 82. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் டச் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ எப்படி டச் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 26,200 பிஏ செக் பண்ண போகிறோம். அது எப்படிலாம் செக் பண்ண போகுது, எப்படிலாம் டச் பண்ண போகுதுன்னா இந்த மாதிரி 96 93 106 103 122 78 111 89. ஸோ இந்த நம்பர்லாம் இது டச் பண்ணுதா அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். எந்த ரெக்கமெண்டேஷனும் எந்த ரியல் ட்ரேடுக்கான இதுவே கிடையாது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, எப்படிலாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 22 பாயிண்ட் தான் இருக்கனால கிட்டத்தட்ட மார்க்கெட்டுக்கு வந்து மறுபடியும் இன்றைக்கி வாலட்டிலிட்டியே கொண்டு போகிறாங்களான்னு தெரில. ஆனால் இது வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மேக்ஸ் பெயின் 26,150 வச்சுருக்கனால ஸோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படி இல்லை சின்னதாக ஒரு கேப் அப் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பிசிஆர் வந்து குறைஞ்சிருக்குது. ஒருவேளை கேப் அப் பண்ணிவிட்டு கீழே கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ சின்னதாக ஒரு கேப் அப் கொடுத்துட்டு கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஏன்னா நியூஸஸ் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட மார்க்கெட் மூவ் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.